வெயிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னா, வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சரியான அளவு டயட்ட ஃபாலோ பண்ண முடியாது. இல்ல டயட்டவே ஃபாலோ பண்ணாலயும், சரியான அளவு நமக்கு ஃபாலோ பண்ண தெரியாம ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெயிட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, ப்ராப்பரா நம்மளால எக்ஸர்சைஸ் அந்த மாரி எதுவுமே வந்து சரியா செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். நான் இந்த வீடியோல ஒரு 5 டிப்ஸ நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து டயர்டே ஆகாம உங்களோட வெயிட்ட வந்து உங்களால குறைக்க முடியும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னும்போது, நெறைய பேர் நெறைய விஷயத்த சொல்லுவாங்க. வெயிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும்போது, நம்ம வெயிட்ட எப்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்குவோம் அப்படின்னா, நம்ம வெயிட் அதிகமானதுனால உடம்புல நெறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுகர் அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு இருக்கு. இவங்களால வந்து அவங்களோட ஃபுட்ட சரியா கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட முடியாது. டாக்டர்ஸ் போனா, ரைஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இந்த ஃபுட் எடுங்க, அந்த ஃபுட் எடுங்க அப்படின்லாம் சொல்லி பயன்படுத்திருவாங்க. நெறைய ஹெல்த் இஷ்யூ வந்து உடம்புக்கு வரும். இவங்கலாம் வந்து இப்ப தான் வெயிட்டவே குறைக்கணும்டா அப்படின்னு நெனச்சு வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. இவங்களுக்கு அவங்களோட டயட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரியாது. ஏன்னா 5 டிப்ஸ்லயும் நெறைய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபுட்ட வந்து ஒரு 50% வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாரி இருக்கிற மாரியான ஃபுட்டா பார்த்து எடுக்கணும். கூடவே ஒரு 20% வந்து புரோட்டீன்ஸு அந்த மாரி இருக்கக்கூடிய ஃபுட்டா வந்து பார்த்து எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 20% மட்டும் கார்போஹைட்ரேட் கிடைக்கிற மாரியான ஃபுட்டா வந்து பார்த்து நம்ம எடுக்கணும். இத வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அந்த 50%ல வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. இதுல வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமா வந்து ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்க மாரியான வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கக்கா, அப்புறம் முட்டைக்கோசு இந்த மாரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும். அதிக நார்ச்சத்து உள்ள அ காய்கறிகள் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னாவே, என்னென்னன்றது லிஸ்ட் வரும். அப்ப அந்த மாரியான நமக்கு ஈஸியா எது கிடைக்குமோ, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா ஆட் பண்ணிக்கங்க. புரோட்டீன்ஸ் வந்து ஒரு 20% இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் பாலு, அப்புறம் நெறைய பேர் சிக்கன் இதெல்லாம் நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்மளோட ஃபுட்ல இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து நீங்க ஊற வச்சு, முளைக்கட்டி இந்த மாரியெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட டெய்லி புரோட்டீன் நீடு வந்து இதனால உங்களால சரி பண்ண முடியும். நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலரா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஒயிட் ரைஸ் வந்து ஈஸியா வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து கம்மியான அளவு நம்மளோட ஃபுட்ல இருக்கிற மாரியான பார்த்துக்கோங்க. கூடவே இந்த சப்பாத்தி அந்த மாரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி, உங்களோட ஃபுட்ட வந்து கரெக்ட்டா கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் ஏறாமையும், வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரியெல்லாம் நம்ம ஃபுட் எடுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸு அப்டின்னா, இது வந்து நம்மளோட உடம்புல இன்சுலின் ஒன் ஸ்பைக் அப்டின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து அதிகப்படுத்தாம பார்த்துக்கும். இன்சுலின் அதிகமாச்சு அப்டின்னாவே, உடம்புல வந்து இந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸ வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். இது தடுக்கிறதுனால, ஈஸியா வந்து உங்களால ஃபேட்ட வந்து உங்களால லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேலன்ஸான ஒரு ஃபுட் நம்ம ரெகுலரா எடுக்கும்போது, உடம்பு வந்து ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ண மாட்டோம். ஈஸியா வந்து ஆக்டிவா நம்மளோட வேலையும் வந்து செய்ய முடியும். கூடவே சேர்த்து வெயிட்டும் வந்து உங்களால லாஸ் பண்ண முடியும். இந்த 2 அட்வான்டேஜ் இருக்கிறதுனால, ப்ராப்பரான அளவு ஃபுட்ட எடுத்தீங்க அப்டின்னா, வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்போம். இதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாகும். நான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ்ல சொன்ன மாரி, ப்ராப்பரான ஃபுட்ட வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு, இத வந்து நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும். இது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்டின்னும் சொல்லுவாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில வந்து மேஜர் ஃபார்முலா என்ன அப்டின்னா, 16:8 அப்டின்னு சொல்லுவாங்க. 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். 8 மணி நேரம் நம்ம எது வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லுவாங்க. இத வந்து டக்குனு ஒரு பிகினரா இருக்கிறோம் அப்டின்னும்போது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இத வந்து 12:12 அப்டின்ற ரேஷியோல வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, இப்ப காலையில 8 மணிக்கு நம்ம ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, நைட் 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். அடுத்து நைட் 8 மணிலேருந்து விடிகால காலையில வந்து 8 மணி வரைக்கும் ஃபுட் எதுவுமே நீங்க எடுக்காம இருந்தீங்க அப்டின்னா, இது வந்து உங்களோட ஃபேட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால ரொம்பவே டயர்டாவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு ஹெல்த்தியான முறையில வந்து ஃபேட்ட வந்து லாஸ் பண்ண முடியும். ஒரு கொஞ்ச நாள் பழகிடுச்சு, இத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்டின்னும்போது, நீங்க அந்த சாப்பிடக்கூடிய டைம வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்ப காலையில ஒரு 9 மணிக்கு சாப்பிடுறது, நைட்டே ஒரு 7 மணிக்கு சாப்பிடுறோம் அப்டின்னும்போது, ஒரு 10 மணி நேரம் தான் நம்ம ஃபுட் எடுக்கிற டைமா இருக்கும். மீதி
14 மணி நேரம் வந்து ஃபுட் எடுக்காம இருப்போம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே பூஸ்ட் ஆகும். இதனால ஃபேட் லாஸ் வந்து சீக்கிரமா வந்து உடம்புல நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஹைட்ரேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. தண்ணி வந்து நீங்க போதுமான அளவு குடிக்கணுங்க. இப்ப கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாட் கிளைமேட்டு. அதுக்கேத்த மாரியான தண்ணி வந்து ரொம்பவே நீங்க அதிகமா குடிச்சீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க எக்ஸஸா இந்த தேவையில்லாம கிரேவிங்ஸா இருக்கிறது, அந்தந்த ஃபுட்ட சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். தேவையான அளவு தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து ஒரு சீரான நிலையில வச்சுக்கிறதுனால, ஃபேட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்கும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ சாப்பிடுறத வந்து கண்டிப்பா வந்து உங்களால அவாய்ட் பண்ண முடியும். நெறைய பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வீட்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் காரணமே. நானே வந்து என்னோட வீட்லயே சின்ன ஏதாவது ஒரு முறுக்கு, இல்ல சிப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா, அத பார்க்கும்போது, செய்யும்போது நமக்கு சாப்பிடணும்னு கண்டிப்பா தோணும். அப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தண்ணி வந்து போதுமான அளவு குடிச்சீங்க அப்படின்னா, இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகறதுனால, வெயிட் லாஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, லோ இம்பாக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஆவது, ஏதா ஒரு ரொம்ப இன்டென்ஸா ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யாம, நம்மளே அறியாம சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிய வந்து நம்ம செய்யலாம். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏதோ வீடியோ பார்க்குறோம் அப்படின்னாலுமே, சின்னதா வாக்கிங்ல நம்ம வீடியோ பார்க்கறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஃபோன் பேசுறோம் அப்படின்னாலயும், நடந்துட்டே ஃபோன் பேசுறது, இந்த மாரி செய்யலாம். இல்ல வீட்ல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் விளையாடுறது, அந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணலாம். சாப்பிட்டதுமே வந்து படுத்து தூங்கக்கூடாது. ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சோம் அப்படின்னா, இது நம்மளயே அறியாமலேயே எக்ஸர்சைஸே செய்யாம, நம்மளோட கலோரிய வந்து பர்ன் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே சேர்த்து நைட் டைம்ல இந்த மாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்றதுனால, உங்களோட மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகுறதுனால, வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5வது டிப்ஸு ரொம்பவே முக்கியமான டிப்ஸு. நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நைட் டைம் வந்து சரியா தூங்குறதே இல்ல. நெறைய பேர் பண்ற தப்பே இது ஒண்ணு தான். எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நைட் டைம்ல மொபைல் யூஸ் பண்றது, இல்ல ஏதோ ஒரு டிப்ரஷன்ல நைட் சரியாம தூங்காம இருக்கிறது, இந்த மாரி தப்பெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட அ கார்ட்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன வந்து உடம்புல அதிகமா சுரக்கிறதுனால, இது வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸ வந்து உடம்புல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிரும். இதனால நீங்க என்னதான் ஃபுட்ட கண்ட்ரோலா எடுத்தீங்கனாலுமே, ஃபேட் லாஸ் வந்து நடக்கவே நடக்காது. அதனால கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா தான், அதிலே ஒரு 2, 3 மணி நேரமாவது ஒரு டீப் ஸ்லீப் நம்மளோட உடம்புக்கு வந்து கிடைக்கும். ரெகுலரா நீங்க கரெக்ட்டான டைமுக்கு தூங்கும்போது, உங்களோட மெட்டபாலிசம் வந்து சீரா வந்து செயல்படும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தப்ப தான் நெறைய பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா வந்து இத சரி பண்ணீங்க அப்டின்னா, வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெமன் டீ வந்து மார்னிங் டைம்ல நீங்க குடிச்சிட்டு வரணுங்க. இந்த லெமன் டீ நம்ம குடிச்சோம் அப்டின்னா, உடம்புல தேவையில்லாம கழிவுகள வந்து வெளியேத்துறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர வந்து இது அதிகப்படுத்துறதுனால, மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா செயல்படும். இதனால உங்களோட ஃபேட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு 30 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே, ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது சம்மந்தமா ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நெறைய பேர் வந்து வெயிட்டே குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. டயட்ட ஃபாலோ பண்ண தெரியாது. எக்ஸர்சைஸ் எந்தெந்த எக்ஸர்சைஸ்லாம் செய்யறது, கார்டியோ எக்ஸர்சைஸ் செய்றதா, இல்ல ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்றதா, இந்த மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கும். எதுவுமே தெரியாம ஏதேதோ வீடியோ பார்த்து நீங்க செஞ்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, என்னால உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுல 21 நாள்ல கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க முடியுங்க. உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.